அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் நட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் போர்ட்டல் சைட். இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸுமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்பவே சீப்பான ரேட்டில் தான் கிடைக்கிது. இதில் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ யாருமே வெயிட் பண்ணாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் அதுக்கு டார்க் சாக்லேட்டை நல்லா துருவி எடுத்துக்கணும். நான் நைஃப்பில் தான் சீவினேன். இப்போ பட்டரை நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர் கட் பண்ணவே ஒரு நல்ல ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ பட்டர் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த சாக்லேட் வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பவுல், அதிலேயே பட்டரையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம அது ரெண்டையுமே மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி தண்ணி சூடாயிடுச்சு. மேலே நான் பவுல் வச்சு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக மெல்ட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த கட்டியாக இருக்கும், அது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விஸ்க் வச்சு நல்லாவே கொஞ்சம் கலக்கிடுங்க. அப்போ தான் அது கட்டி இல்லாமல் மெல்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் நான் ஒரு 3 எக் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்தாற் போல் முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 எக் சேர்த்துட்டு அதையுமே விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அதில் கட்டி இல்லாமல் அந்த லைட்டாக கூட இல்லாமல் அந்த யோக் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா சாக்லேட் வித் பட்டர், அந்த மிக்சரையும் சேர்த்து நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் பீட்டர் இருந்தால் பீட்டரும் ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் பீட்டர் இல்லாதனால நான் விஸ்க் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போது பவுடர் சுகர், அது சுகருக்கு ஏற்ற போல தான் நம்ம செய்யணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கேக்லாம் ஓரளவு ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பவுடர் சுகர் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியாக விழுகும். அந்த கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெனிலா எசன்ஸ் நான் ஒரு மூடி ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா அந்த கேக் பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் டச்சாக மைதா சேர்த்துக்கிறேன். மைதா ஒரு 3 கப் அந்த மாதிரி அளவு சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் எப்படி ஒயிட் இல்லாமல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி மைதாவுக்கும் அந்த மைதாவோட பேட்டர் தெரியாமல் ஃபுல்லாக சாக்லேட் மட்டுமே இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டர் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக ஸ்மூத்தாக ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு டின்னில் மைதா சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேக் பேட்டர், அதை சேர்த்து நல்லா பாக்ஸை அடித்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா டின்னை தட்டிட்டு மேலே நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நாங்கள் சாக்லேட் வைக்க மறந்துட்டோம். அதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி திருப்பி வச்சோம், ஷூட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபைனலி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு கேக்கு. சாஃப்டாக குழந்தைங்களாம் கொடுக்குற மாதிரி பஞ்சு போல் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye viewers.